குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ ரிங்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம். இப்போ 10.11ல how will you bring about the following conversions? 10.11ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனால் டு என்ன கொடுத்துருக்காங்க? பியூட் 1 ஸோ எத்தனால் என்ன நம்ம எழுதுறோம்? எத்தனால் CH3 CH2 OH is ethanol. பியூட் 1 என்னது? CH3 4 கார்பன் இருக்கணும். 4 கார்பன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இப்போ இங்க CH இருக்கும், இது 4 சாட்டிஸ்ஃபைடு. இங்க என்ன இருக்கும்? CH2 இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கன்வர்ஷன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு இருக்கு? இங்க 2 கார்பன்ஸ் இருக்கு. இங்க எத்தனை கார்பன்ஸ் இருக்கு? இங்க 4 கார்பன்ஸ் இருக்கு. 4 கார்பன்ல இங்க என்ன குரூப் இருக்கு? அசிடைல் குரூப், ஆர் we call it as ethyne group. ஸோ இது ஒரு பெக்குலியர் ரியாக்ஷன். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எத்தனால வந்து first we will convert into a halide, alkyl halide, ethyl halide நம்ம convert பண்றோம். See SOCl2 in presence of pyridine. Pyridine is a base. We have to use this. இப்போ SOCl2 நம்ம போடும்போது என்ன ஆகும்? CH3 CH2 Cl கிடைச்சிடும். ஓகே, பிளஸ் SO2 வந்து கேஸா போயிடும், பிளஸ் HCl கேஸா போயிடும். Next reaction, இது கூட what we have to make it is, we have to make it react with sodium acetylide. Sodium acetylide na CH triple bond CNA. Na plus வரும், இதுக்கு minus. So this is sodium acetylide. So இந்த sodium acetylide நம்ம எப்படி prepare பண்றோம் அப்படின்னா, CH triple bond CH ethyne கூட NaNH2 sodium amide plus in liquid ammonia போடும்போது நமக்கு CH triple bond CNA plus வரும். This is sodium acetylide. இப்போ இந்த sodium acetylide react ஆகும்போது என்ன ஆகும்? இந்த Naவும் இந்த Clவும் மைனஸும் போயிடும். Na and Cl மைனஸ் போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2 பர் இது வந்து இங்க பாண்ட் ஆகும் C, அப்புறம் ட்ரிபிள் பாண்ட் CH. This is but 1I. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? நெக்ஸ்ட் இஸ் ஈத்தேன் டு புரோமோ ஈத்தீன். செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? ஈத்தேன் டு புரோமோ ஈத்தீன். So ஈத்தேன் உனக்கு தெரியும், CH3 சிங்கிள் பாண்ட் CH3. இது வந்து என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? புரோமோ ஈத்தீன். ஸோ புரோமோ வந்து ஈத்தீன் வந்து CH2 டபுள் பாண்ட் CHBr. This is bromo ethene, right? How to make this conversion? இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஈத்தேனை வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் பாரு. ஈத்தேனை வந்து ஈத்தீனாவும் கன்வெர்ட் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு ஹாலைட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாலைட் ரியாக்ட் ஆகிறதுக்கு என்ன ரியாக்ஷன் போடணும்? CH3 CH3. So H nu in presence of H nu நம்ம UV light போடும்போது என்ன ஆகும்? ஹீட் பண்ணும்போது we are using bromine. நமக்கு இங்க bromine தான் கேட்டிருக்காங்க. bromine in presence of H nu. நமக்கு free radical mechanism பண்றது இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2Br, ரைட்? இங்க வந்து ஒரு H போயிடும், மைனஸ் HBr. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் ரியாக்ஷன்? இப்ப நமக்கு இங்க இருந்து ஒரு ஹாலைட் இருக்கு, நமக்கு ஒரு டபுள் பாண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆல்கஹாலிக் KOH. எப்பயுமே ஆல்கஹாலிக் KOH வந்து என்ன நடக்கும்? we will be removing. நமக்கு வந்து சிங்கிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டா கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் ரிமூவிங் நடக்கும். அதுவே aqueous KOH இருந்தா என்ன நடக்கும்? OH வந்து சப்ஸ்டிடியூட் ஆகும். இப்ப ஆல்கஹாலிக் KOHல பாரு எங்க இருந்து ரிமூவ் ஆகுது? இது CH3 நான் எழுதுறேன். CH H H
பிளஸ் இங்க என்ன இருக்கு H and H அப்புறம் இங்க Br. ஓகே, சோ இப்போ என்ன நடக்கும் பாரு, இங்க ஒரு Br, இந்த Br ரிமூவ் பண்ணிடு, இந்த H ரிமூவ் பண்ணிடக்கூடாது. இங்க இருக்கிற ஒரு H-உம் இங்க இருக்கிற ஒரு Br-உம் ரிமூவ் ஆகும். அப்போ இங்க ஒரு எலக்ட்ரான், இந்த கார்பனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இந்த கார்பன் எலக்ட்ரான் இருக்கு, ரெண்டுமே என்ன ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாரு, CH2, ஏன்னா இந்த H ரிமூவ் ஆயிடுச்சு, double bond CH2. So what is this? This is ethene. Right? இப்போ again நமக்கு இப்போ என்ன வேணும், ஒரே ஒரு பொசிஷன்ல தான் Br சப்ஸ்டிடியூட் ஆகும். நாட் இன் த டூ பொசிஷன், இங்க இல்ல, ஒரே ஒரு பொசிஷன்ல Br சப்ஸ்டிடியூட் ஆகும். சோ நம்ம இப்ப திரும்பவும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோ 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம வந்து இதுல வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா, Br2 in presence of CCl2 இதை யூஸ் பண்ணினோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, Br2 in calcium tetrachloride, sorry, carbon tetrachloride CCl4, Br2 in CCl4. உனக்கு இப்ப இங்க உங்களுக்கு எங்க கிடைக்கும்னா CH2Br, CH2Br. So Br will be substituted in the two carbon. இந்த double bond வந்து ஒரு bond break ஆகி இங்க ஒரு Br, இங்க ஒரு Br substitute ஆகும். இது நம்ம என்ன சொல்லுவோம், vicinal dihalide. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன நடக்கும், திரும்பவும் இதே மாதிரி ஆல்கஹாலிக் KOH போட்டுட்டு நம்ம ஹீட் பண்ணினோம்னா ஒரு இங்க இருந்து நமக்கு தேவை என்னது, இங்க இருந்து ஒரு Br-உம் இங்க இருந்து ஒரு H-உம் ரிமூவ் ஆகும். இப்போ என்ன கிடைக்கும், CH2 double bond CH_Br. So this is what, bromoethene. பாரு, இதுல இருந்து ஒரு புரோமினும் இங்க ஒரு H, ரெண்டு H இருக்கு, இங்க ஒரு H-உம் என்னவா ரிமூவ் ஆகும், HBr-ஆ ரிமூவ் ஆகும். தென் we will be getting இந்த CH2. சோ இங்க புரோமின் இருக்கும்போது இங்க ஒரு எலக்ட்ரான், இந்த H-ல இருந்து இங்க ரிமூவ் ஆகும்போது இங்க ஒரு எலக்ட்ரான், it will form a double bond. So CH2 CHBr. This vicinal dihalide வந்து நம்ம ஆல்கஹாலிக் KOH கூட ஹீட் பண்ணினோம்னா we will be getting bromoethene. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, third one is propene to 1-nitropropane. Propene to 1-nitropropane. Propene என்ன உங்களுக்கு தெரியும், CH3 CH double bond CH2 is propene. Next இது என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்காங்க, 1-nitropropane. அதாவது CH3 CH2 CH2 nitro group is NO2. So propene to 1-nitropropane convert பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு டபுள் பாண்ட் காம்பவுண்ட். டபுள் பாண்ட் காம்பவுண்ட முதல்ல ஆல்கைல் ஹாலைடா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அதாவது CH3 CH double bond CH2 making to react with HBr in presence of peroxide. இது நம்ம என்ன சொல்லுவோம், பெராக்சைடு எஃபெக்ட், and we call it as anti-Markovnikov rule. இப்போ என்ன நடக்கும், இந்த anti-Markovnikov rule, the negative part will goes to the carbon having most number of hydrogen atom. அப்போ நெகட்டிவ் பார்ட் வந்து எங்க போகும், இந்த நம்ம டபுள் பாண்ட் தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ நெகட்டிவ் பார்ட் Br மைனஸ் எங்க போகும், இந்த கார்பனுக்கு போகும். நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும், CH3 CH2. நெகட்டிவ் பார்ட் இங்க போச்சுன்னா பாசிட்டிவ் பார்ட் ஆட்டோமேட்டிக்கா இங்க போகும், CH2 CH2Br. So what we got, 1 bromopropane. அப்புறம் இது வந்து ஈஸி, வித் இன் பிரசன்ஸ் ஆஃப் AgNO3 AgNO2 நம்ம போட்டா என்ன ஆகும், சில்வர் நைட்ரேட் போட்டா CH3 CH2 CH2NO2 and this AgBr will be removed. Okay, so what is this name of the compound, this is 1-nitropropane. next என்ன கொடுத்திருக்காங்க, fourth one is toluene to benzyl alcohol.
Fourth one is toluene. Toluene to benzyl alcohol. Toluene. What is toluene? ஒரு benzene ring கூட CH3 இருக்கிறது தான் toluene. So benzene ring. Benzyl alcohol. What is benzyl alcohol? Benzyl alcohol is CH2OH. பாரு வெறும் பென்சீன் ரிங் கூட OH போட்டேன்னா இது வந்து என்னது ஃபீனால். சோ சி இருந்தாதான் நம்ம என்ன சொல்றோம் பென்சைல் குரூப். இது CH2OH. இப்போ இங்க டொலுவின்ல இருந்து CH2OH என்ன பண்ணணும், சைட் செயின் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சைட் செயின் சப்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சோ நமக்கு டபுள் பாண்ட் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது, சைட் செயின் மட்டும் தான் சப்ஸ்டிடியூட் ஆகணும். வாட் இஸ் த ரியேஜென்ட் we can use? Again நம்ம இங்க chlorine in presence of sunlight or by heating. இப்போ என்ன ஆகும், சைட் செயின்ல மட்டும் தான் சப்ஸ்டிடியூட் ஆகும். So what we will be getting is CH2Cl minus HCl will be removed. Next benzyl alcohol. Benzyl alcohol க்கு நம்ம என்ன பண்ணலாம், aqueous KOH போட்டோம்னா aqueous NaOH or aqueous KOH போட்டோம்னா what happens, Cl will be replaced. Cl வந்து replace ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், CH2OH. And what is this? It is benzyl chloride and this is benzyl alcohol. இது என்னது, benzyl chloride. Okay, next reaction என்ன கொடுத்திருக்காங்க, fifth one is propene to propyne. Propene to propyne. propene என்னது பாத்தீங்கன்னா CH3 CH double bond CH2 is propene. நமக்கு என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லி கொடுத்து propene to propyne பார்க்கலாம். CH3 CH double bond CH2 is propene. propyne என்னது CH3 C triple bond CH. So first step என்ன பண்ணலாம், CH3 CH double bond CH2 in presence of Br2 in dark or நம்ம என்ன போடுறோம், Br2 in CCl4. ஓகே, சோ இதுவே வந்து டார்க் இல்லாம இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்னா வந்து எதுக்கு, அல்கேன் சிங்கிள் பாண்டுக்கு நமக்கு இருக்கும். இன் பிரசன்ஸ் ஆஃப் டார்க்ல போகும்போது நமக்கு என்ன ஆகும், we will be getting a vicinal dihalide. What is vicinal dihalide? Br இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், so this is, what is this, dibromo 1,2 dibromopropane or we will say it as vicinal dihalide. கிளியர். இப்ப வந்து நம்ம திரும்பவும் ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH என்னது, beta elimination. What is beta elimination? That is dehydrohalogenation. Dehydrohalogenation என்னது, இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்பா கார்பன், இதுக்கு வந்து பீட்டா கார்பன் எது, இது வந்து பீட்டா கார்பன். சோ இந்த ஹெச்சும் இந்த பிஆரும் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி இது வந்து என்னது, இப்போ இந்த பிஆர் இருக்கிறது வந்து ஆல்பா கார்பன், இது வந்து என்னது பீட்டா கார்பன் எடுத்துட்டோம்னா இந்த பிஆரும் இந்த ஹெச்சும் ரிமூவ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா CH3C. இப்போ இந்த ஹெச்சும் இந்த பிஆரும் ரிமூவ் ஆகும் போது நமக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு டபுள் பாண்ட், அப்புறம் வந்து CH. நெக்ஸ்ட் இந்த பிஆரும் இந்த ஹெச்சும் ரிமூவ் ஆகும்போது இன்னொரு பாண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். So what are the products removed? 2 KBr will be removed and 2 H2O will be removed. This is propyne. Sixth question, ethanol to ethyl fluoride. Ethanol to ethyl fluoride. ethanol என்னது CH3 CH2 OH is ethanol. ethyl fluoride என்னது CH3 CH2 F is ethyl fluoride. First நம்ம என்ன பண்ணணும்,
எத்தனால வந்து ஒரு ஆல்கைல் ஹாலைடா கன்வெர்ட் பண்ணும். தட் இஸ் CH3 CH2OH in presence of SOCl2 நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2Cl. Next AgF. So what is the name of this reaction? This is Schwarz reaction. Schwarz reactionல என்ன நடக்கும்? Halogen exchange. Halogen exchange னா என்னது? Halogen exchange. So இங்க இருக்கிற halogen chlorine exchange ஆகி நமக்கு இங்க fluorine substitute ஆகுது. நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா CH3 CH2 F will be substituted and AgCl will be removed. This is sixth equation. Next seventh என்ன கேட்டிருக்காங்க? Seventh one என்ன கேட்டிருக்காங்க? Bromomethane to propanone. Bromomethane என்னது? CH3Br is bromomethane. Propanone என்னது பாத்தீங்கன்னா CH3C double bond O CH3 is propanone. நம்ம பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் சாப்டர் ஆல்கஹால்ஸ் அந்த 12th and 13th சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா we have to convert this CH3Br into Grignard reagent. Grignard reagentனா என்னது? That is CH3MgBr. This is Grignard reagent. Methyl magnesium bromide. ஓகே, நமக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு கார்பன் இருக்கு, நமக்கு இங்க 3 கார்பன் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு Grignard reagent தான் நம்ம குட் அடிஷன் ஏஜென்ட்டா நமக்கு இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணணும்? Grignard reagent ஸ்டார்டிங் மெட்டீரியலா வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். CH3MgBr பிளஸ் நமக்கு இன்னும் எத்தனை கார்பன்ஸ் வேணும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 1 இருக்கு, அப்ப 2 கார்பன் இருக்கு. ஐ எம் ஆடிங் ஆல்டிஹைட் CH3CHO அசிட்டால்டிஹைட். சோ ஸ்டெப் அப் ரியாக்ஷன்னா என்னது? ஸ்டெப் அப்னா ஒரு கார்பன் கொடுத்திருக்காங்க, நம்ம வந்து 2 கார்பனா கன்வெர்ட் பண்ணணும், இல்ல 3 கார்பனா கன்வெர்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டெப் அப் ரியாக்ஷனுக்கு we will be using this. முக்கியமா என்ன யூஸ் பண்ணுவோமோ கார்போனைல் குரூப் எதுக்கு இருக்கோ அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாரு, CH3 பாருங்க. CH3 வந்து இந்த இடத்துல எப்பயுமே மெக்னீசியம் மெட்டலா இருக்கிறதுனால இது பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். இந்த இடத்துல இது வந்து என்ன இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். திஸ் இஸ் கார்பானியான். இப்போ திஸ் அசிட்டால்டிகைடு நம்ம எப்படி எழுதலாம்? CH3C டபுள் பாண்ட் OH ன்னு எழுதலாம். அப்படின்னா வந்து பாரு, ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கும் போது இந்த இதுக்கு என்ன கிடைக்கும்? இங்க வந்து கார்பனுக்கு இங்க பாசிட்டிவ் கிடைக்கும், இந்த ஆக்சிஜனுக்கு இங்க நெகட்டிவ் கிடைக்கும். இப்போ அட்டாக்கிங் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் எங்க அட்டாக் பண்ணும்? இந்த நெகட்டிவ் அட்டாக் பண்ணும். CH3 இந்த CH3 எழுதிட்டேன். அப்புறம் இந்த பாசிட்டிவ் கார்பன், இந்த கார்பன் இது கூட என்ன இருக்கு? CH3 இருக்கு, H இருக்கு, இங்க O இருக்கு. O கூட இங்க பாசிட்டிவ் இருக்கிறது, இங்க MgBr OMgBr வந்து ரைட். இப்போ நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3C CH3 இங்க H இது வந்து OH. சோ இது நம்ம என்னது? இது ஆல்கஹால். வாட் ஆல்கஹால் இட் இஸ்? இட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். Secondary alcohol on oxidation. Oxidation it will give a ketone. For in the O H2O வந்து இங்க இருக்கிற O ரிமூவ் ஆகி இங்க C double bond O CH3 கிடைக்கும். This is propanol. நெக்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்ப்போம் பிரைமரி ஆல்கஹால் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் கிடைக்கும். அதுவே செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கீட்டோன் கிடைக்கும். சோ இது வந்து செகண்டரி ஆல்கஹால், இது நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? கீட்டோன் கிடைச்சிருக்கு. காட் இட். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? எய்த் ஒன் but1ene to but2e. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன பாத்தீங்கன்னா எய்த் ஒன் is
but1ene to but1ene to but2ene. but1 into but2ene. What is but1ene? CH3, CH2, CH double bond CH2 is but1ene. but2ene பார்த்தீங்கன்னா CH3, CH double bond CH, CH3. This is but2ene. அதாவது நம்ம இங்க இருக்க டபுள் பாண்டை இங்க நம்ம ஷிஃப்ட் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். CH3, CH2, CH double bond CH2. ஸோ இங்க டபுள் பாண்ட் கார்பனை வந்து சிங்கிள் பாண்ட் கார்பனா முதல்ல நம்ம மாத்தணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்றோம்? மார்கானிகாவ் ரூல் ஃபாலோ பண்றோம். மார்கானிகாவ் ரூல் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்? நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த addendum goes to the carbon having less number of hydrogen. அப்புறம் இந்த பாசிட்டிவ் பார்ட் இங்க போகும். So what we will be getting? CH3, CH2, CH2. So negative part இங்க போகும்போது என்ன கிடைக்கும்? இங்க என்ன வரும்? CHBr. நெகட்டிவ் பார்ட் இங்க போகும்போது இங்க CHBr, இங்க என்ன வரும்? CH3 வரும். நமக்கு இங்க டபுள் பாண்டை வந்து சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்? இங்க வந்து நமக்கு டபுள் பாண்ட் வரணும். இப்ப நமக்கு ஒரு ஹாலோஜன் இருக்கு, நமக்கு டபுள் பாண்ட் வரணும் அப்படின்னாலே நான் உங்களுக்கு என்ன வரணும்? திஸ் இஸ் ஆல்பா கார்பன் அண்ட் திஸ் இஸ் பீட்டா கார்பன். இங்கேயும் பீட்டா கார்பன் இருக்கு, பட் இது வந்து என்னது? இங்க இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணினோம்னா அது மைனர் ப்ராடக்ட் ஆயிடும். நமக்கு வரக்கூடிய மேஜர் ப்ராடக்ட் வேணும். ஸோ திஸ் இஸ் பீட்டா எலிமினேஷன். பீட்டா எலிமினேஷன்னா என்ன பாத்தீங்கன்னா, இது CH3 இருக்கு, இங்க என்ன இருக்கு? CH2 இருக்கு. ஒரு H இருக்கு, இங்க ஒரு H இருக்கு, இங்க ஒரு CHBr இருக்கு, இங்க CH3 இருக்கு. Now this is alpha carbon, this is beta carbon. பீட்டால இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடும். இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ரெண்டுமே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்க. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலிக் KOH. ஸோ ஆல்கஹாலிக் KOH தான் என்ன நடக்கும்? ரிமூவல் நடக்கும். CH3C H double bond CH CH3. What is this? This is but2ene. இந்த ரியாக்ஷன்ல என்ன ரிமூவ் ஆகுது? மைனஸ் HBr. நம்ம இது என்ன சொல்றோம்? பீட்டா எலிமினேஷன் ஆர் டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன். இது என்ன ரூல ஃபாலோ பண்ணும்? சேசப் ரூல். சேசப் ரூல்னா என்னது? இங்க பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் கார்பன்ல இங்கேயும் வந்து மோர் ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கணும், இங்கேயும் மோர் ஆல்கைல் குரூப்ஸ் இருந்தாதான் அது வந்து மேஜர் ப்ராடக்ட். இங்க இருந்து நம்ம ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணினோம்னா என்ன ஆகும்? இங்க வந்து நிறைய ஆல்கைல் குரூப்ஸே இல்ல. சோ தட் வில் பி a minor product. Got it? So next என்ன question? Next 1-chlorobutane to N-octane. 1-chlorobutane to N-octane. பாத்தீங்கன்னா 1-chlorobutane என்னது? CH3, CH2, CH2, 4 கார்பன், CH2, Cl. இதுதான் 1-chlorobutane. நமக்கு இங்க என்ன கிடைக்குது? ஆக்டேன். ஆக்டேன்னா எத்தனை கார்பன்? 8 கார்பன்ஸ். So 3, 4, 5, 6, 7, 8. இங்க அப்படியே இங்க 4 கார்பன்ஸ் என்ன ஆயிருக்கு? இங்க வந்து 8 கார்பன்ஸ். So double ஆகுது. இந்த மாதிரி டபுள் ஆகிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? What is the name of the reaction? That is, this is Woods reaction. Got it? Woods reactionல தான் என்ன ஆகும்? அப்படியே டபுள் ஆகும். பாத்தீங்கன்னா நம்ம CH3, CH2, 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 Cl plus 2Na plus இங்கேயும் வந்து இன்னொரு டைம் வந்து 1-chlorobutane எடுத்துக்கிறோம். CH2, 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 CH3. நமக்கு என்ன ரிமூவ் ஆகும்? This Cl and this Na and this Cl will be removed. இது ரிமூவ் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, அப்படியே இந்த 4 இது 4 எல்லாமே சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும்? 8. That is N-octane கிடைக்கும். இந்த Cl ரிமூவ் ஆகிட்டு
this first 4 carbon and this is next 4 carbon. We'll be getting N octane. Next in the question the last reaction another 10th reaction is benzene to biphenyl. Benzene to biphenyl. So what is benzene? Benzene ring உங்களுக்கு தெரியும். This is benzene. பென்சீனை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க பைஃபீனைலா கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. பைஃபீனைல் எப்படி இருக்கும்னா ரெண்டு பென்சீன் ரிங் பாண்ட் ஆகி இருக்கிறது தான் என்னது பைஃபீனைல். ரைட்? இப்படி பாண்டா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா this we know this is a naphthalene. This is இது பைஃபீனைல் கிடையாது. இந்த மாதிரி இந்த கார்பனுக்கும் ஒரு பாண்ட் ஆகி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் பைஃபீனைல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாண்ட் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் பென்சீனை வந்து குளோரோ ஆர் ஃப்ளூரோ பென்சீனா கன்வெர்ட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிங்ல போய் ஒரு ஹாலஜன் சப்ஸ்டியூட் ஆகிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா Br in FT ஆர் Br in டார்க் ஆர் இன் CCl4 யூஸ் பண்ணினோம்னா தான் நமக்கு Br என்ன ஆகும் இங்க ரிங்ல போய் சப்ஸ்டியூட் ஆகும். இப்ப அதுவே Br2 in HNu சன்லைட்ல யூஸ் பண்ணினோம்னா என்ன ஆகும் இங்க போய் சப்ஸ்டியூட் ஆகாது. இது வந்து எங்க சப்ஸ்டியூட் ஆகும் ஏதாவது சைட் செயின் இருந்தாதான் இங்க வந்து சப்ஸ்டியூட் ஆகும். சோ நம்ம என்ன பண்ணணும் டார்க்ல நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு H இங்க இருந்து ரிமூவ் ஆகி இங்க இருந்து ஒரு Br ரிமூவ் ஆகி will be getting Br minus HBr will be removed. So what is this? This is 1-bromo benzene. Okay, or bromobenzene. Again, this in presence of Na, 2Na, we are taking another bromobenzene. So another bromobenzene எடுக்கிறோம். இதுவும் வந்து என்ன ஆகும் this 2Na will be removed. இது remove ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த phenyl ring இருக்கு. அப்புறம் இங்க பார் பாண்ட் இருக்கு. இதுக்கும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. Got it? இதுக்கும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இங்க ரிமூவ் ஆயாச்சு. சோ இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பென்சீன் so this we call it as biphenyl. What is the name of this reaction? This is an important reaction. இந்த reaction நம்ம என்ன சொல்லுவோம் phytic reaction. So here it takes place in presence of dry ether. இங்கேயும் போடணும் Wood's reaction will be taking place in presence of dry ether. So thank you for watching my video. எல்லா questions க்கும் answers இருக்கு. Video follow பண்ணுங்க.